பாண்டியர்களின் வரலாறு என்பது ஒரு சாதாரண அரசாட்சி அல்ல. அது கடலால் அழிந்து மீண்டும் மண்ணிலிருந்து முளைத்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு நீண்ட நெடிய காவியம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று கடல் இருக்கும் குமரி முனைக்கு தெற்கே குமரிகண்டம் என்ற நிலப்பரப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அங்குதான் பாண்டியர்களின் முதல் ஆட்சி தொடங்கியது. ஒரு மாபெரும் கடல் அந்த நிலப்பரப்பை விழுங்கியது. பாண்டியர்கள் தங்கள் நிலத்தை இழந்தாலும் விடாமுயற்சியால் வடக்கு நோக்கி நகர்ந்து இன்றைய மதுரையை உருவாக்கி அங்கே தமிழ்ச் சங்கத்தை நிறுவினார்கள். கிபி 3ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்கள் என்ற வெளியூர் படைவீரர்கள் தமிழகத்தை கைப்பற்றினார்கள். பாண்டியர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்து சிற்றரசர்களாக காடுகளில் மறைந்து வாழ்ந்தார்கள். இது பாண்டிய வரலாற்றின் இருண்ட காலம். ஆனால் அந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கான முன்னேற்பாடு. சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு கடுங்கோன் என்ற பாண்டிய மன்னன் ஒரு சிங்கத்தை போல கிளம்பி வந்தான். களப்பிரர்களை வேறறுத்து மதுரையை மீண்டும் பாண்டியர்களின் தலைநகராக மாற்றினான். இங்கிருந்துதான் பிற்கால பாண்டியர்களின் பொற்காலம் தொடங்குகிறது. பாண்டியர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்தார்கள். ரோமாபுரி மன்னர்களுடன் நட்பு வைத்திருந்தார்கள். இவனது காலத்தில் பாண்டிய நாடு இந்தியாவின் தெற்கு பகுதி முழுவதையும் தன் குடையின் கீழ் கொண்டு வந்தது. ஈழம், இலங்கை முதல் நெல்லூர் வரை பாண்டியர்களின் மீன் கொடி பறந்தது. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அரியணை ஏறிய போது அவன் மிகச்சிறிய வயது பையன். இவன் ஒரு சிறுவன்தானே, இவனை எளிதாக வீழ்த்திவிடலாம் என்று நினைத்து சேரர், சோழர் மற்றும் 5 குறுநில மன்னர்கள், வேளிர் என மொத்தம் 7 பேர் ஒன்று சேர்ந்து பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்தனர். நெடுஞ்செழியன் பயந்து ஓடவில்லை. வஞ்சினம் கூறி போர்க்களம் புகுந்தான். தலையாலங்கானம் என்ற இடத்தில் நடந்த போரில் அந்த 7 மன்னர்களின் கூட்டுப்படையையும் ஒற்றை ஆளாக சிதறடித்தான். இந்த வெற்றிக்கு பிறகுதான் அவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்று அழைக்கப்பட்டான். பாண்டியர்களின் வீரம் உலகிற்கு தெரிந்தது. ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் பாண்டிய வரலாற்றிலேயே மிகச்சிறந்த போர் வீரன் மற்றும் மன்னன் இவன்தான். இவன் தென்னாடு முழுவதையும் வென்றதோடு மட்டுமல்லாமல் ஆந்திராவின் நெல்லூர் வரை சென்று போரிட்டான். இலங்கையையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். இவனது காலத்தில்தான் பாண்டிய பேரரசு அதன் பரப்பளவில் மிக உச்சத்தை எட்டியது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் சிதம்பரம் கோயிலுக்கும் வாரி வாரி வழங்கிய தங்கம் இன்றும் பேசப்படுகிறது. எந்த ஒரு பேரரசும் வெளியிருந்து வந்தவர்களால் சீக்கிரம் அழிவதில்லை. உள்நாட்டு சண்டையால் தான் அழியும். பாண்டியர்களுக்கும் அதுவே நடந்தது. குலசேகர பாண்டியனின் மகன்களான சுந்தரபாண்டியன் மற்றும் வீரபாண்டியன் ஆகிய இருவருக்கும் இடையே அரியணை போட்டி வந்தது. அண்ணன் தம்பி சண்டையில் உதவிக்காக சுந்தரபாண்டியன் டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் தளபதி மாலிக் கபூரை அழைத்தான். இதுதான் பாண்டியர்களின் அழிவுக்கு போட்ட பிள்ளையார் சுழிமாலிக் கபூர் மதுரைக்குள் நுழைந்தான். பாண்டியர்களின் செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. மதுரை மாநகரம் தீக்கிரையாக்கப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் சிதறி ஓடினார்கள். பிறகு வந்த விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர்களின் ஆட்சியால் பாண்டியர்களின் நேரடி அதிகாரம் மெல்ல மெல்ல மங்கியது. கடைசியாக சில பாண்டிய வம்சத்தினர் தென்காசி பகுதியில் தென்காசி பாண்டியர்களாக ஒரு சிறிய ஆட்சியை நடத்தினார்கள். அதோடு அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிகாரம் முடிவுக்கு வந்தது. பாண்டியர்கள் கடலால் அழிந்தார்கள், ஆனால் மீண்டும் எழுந்தார்கள். மண்ணால் நிலப்பரப்பால் வென்றார்கள், ஆனால் உறவுகளுக்குள் நடந்த முதலால் வீழ்ந்தார்கள். இன்று அவர்கள் ஆட்சி இல்லை என்றாலும் அவர்கள் வளர்த்த தமிழ் இன்னும் மதுரையில் பாண்டியர்களின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறது.